ஹலோ காய்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நான் மறுபடியும் ஒரு ஈஸியான ஒரு புது கோலத்தோடு தான் வந்திருக்கேன். இந்த கோலத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவையான புள்ளியை வச்சுக்கலாம். இந்த கோலத்துக்கு நம்ம 14 புள்ளி 2 நேர் வரிசை அப்படி தான் நம்ம வைக்க போகிறோம். புள்ளியை வச்சுட்டு நான் போடுற மாதிரி கோலத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு பூவோட டிசைன் மாதிரி நான் ஃபஸ்ட்டு கர்வெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பூவை வரைஞ்சிக்கிறேன். மோஸ்ட்டாக இந்த பூ வரைகிறது தான் நிறைய பேருக்கு சொதப்போம் ஷேப்ஸ்லாம். ஏன்னா சில பேருக்கு பூலாம் ஷேப் சரியாக வராது. அது மாதிரி ஆள்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி 2 லைன்ஸ் நோட் வாங்கியோ இல்லை ரூல்டு எந்த நோட் உங்களுக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்கோ, மோஸ்ட்டாக நீங்கள் அந்த 2 லைன்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயின் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி அதனால் நோட் வாங்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரோட்டில் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறவங்களாம் யார் கோலம் போட்டான்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பூவை நான் 4 சைடும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேப் நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வராதுன்றதுனால நம்ம பொறுமையாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும். நார்மலாக 2 கர்வை ஜாயின் பண்ணி அதுக்கு சென்டரில் 2 இன்டர்செக்ஷன் மாதிரி நம்ம பண்ணிடணும். ஒரு ஹார்ட் ஷேப் கிட்ட எடுத்துகிட்டு மேலே அப்படியே ஒரு கர்வாக முடிச்சிடணும். நான் உள்ளே போடுற டிசைன்லாம் நெசசரியான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது உங்கள் இஷ்டம் தான். நான் கொஞ்சம் இன்னும் இந்த கோலத்தை அட்ராக்டிவாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளே அந்த 2 லைன்லாம் போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கேன். சென்டரில் இருக்க புள்ளியை எப்பயும் போல் நம்ம ரவுண்ட் பண்ணி விட்டுருவோம். இதே டிசைன் தான் 4 சைடும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன் நம்ம ஒரு ஸ்டெப்பாக போகாமல் எதுக்கு ஒரே ஸ்டெப்பே நம்ம 4 சைடும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறோன்னா, அப்போ தான் நம்மளுக்கு எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம அப்போவே ரெக்டிஃபை பண்ணி நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் போட போகிற டிசைன் ஒரு லீஃப் மாதிரி ஒரு 4 லீஃப் ஷேப்பை அந்த பூக்கு பக்கத்தில், இப்போ பூனாலே கண்டிப்பாக இலைகள் இல்லாமல் இல்லை. ஸோ அந்த பூக்கு பக்கத்தில் நம்ம லீஃப் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஷேப் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ஈஸியாக தான் வரும். சில பேருக்கு ரைட் சைட் ஷேப் ஈஸியாக வரும் இந்த லீஃபில், லெஃப்ட் சைட் வராது. லெஃப்ட் சைடு சில பேருக்கு வரும், ரைட் சைடு வராது. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம இந்த ஃபஸ்ட்டு நோட்டில் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தெருவில் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி கோலம் அந்த 2 புள்ளியை அழகாக ஒரு லீஃப் ஷேப்புக்கு ஜாயின் பண்ணி விட்டுடணும். ஸோ இதுலேயும் நீங்கள் உள்ளே அந்த 2 கோடு போடுற மாதிரி லீஃப்லேயும் போடலாம். அப்படி போடலனாலும் பரவாயில்ல, உங்கள் இஷ்டம் தான். அதை இன்னும் அட்ராக்டிவாக காட்டுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த 4 டயக்ராம் நம்ம இந்த கோலத்தில் வரைஞ்சதுக்கே இந்த கோலம் அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியுது. நம்ம இன்னும் சென்டர் பார்ட்டிஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ மாசாக தெரிய போகுதுன்னு. ஸோ இந்த கோலம் நம்மளுக்கு மோஸ்ட்டாக இந்த முக்கோண கோலன்றது நம்மளுக்கு எல்லாருமே லாஸ்ட்டாக சும்மா போடுற ஒரு கோலம் தான். நம்ம காமனாக குட்டியாக போடுற கோலம் தான் இது. சென்டரில் போட்டு நான் முடிச்சிடுறேன். ஜாயின் பண்ணி நம்ம போடுவோம்ல சிம்பிளாக, அந்த கோலத்தை நான் சென்டரில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா டிசைன் அந்த கோலத்துக்கு அந்த உள்ளே இருக்க புள்ளிக்கு எதனா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த லீஃப்க்கு உள்ளே அந்த கோடு போடாமல் நான் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியோட ஜாயின் பண்ணிடுறேன். ஏன்னா சைடில் இருக்க புள்ளி நம்மளுக்கு வெறுமா தெரியுதுல்ல, அப்படியே அசிங்கமாக தெரியக்கூடாது. நம்ம முட்டை போட்டு விட்டாலும் அதுவும் நம்மளுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியான கோலமாக இருக்கணும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு இது எப்பட்றா போட்டாங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகணும். ஸோ அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டிசைனையும் பார்த்து போடணும். ஸோ இப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறமா சென்டரில் நான் நல்லா அவுட்லைன்லாம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ கோலம் நம்ம அவுட்லைன் கொடுக்கறதுல தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அவுட்லைன்லேயே நம்ம கலரும் கொடுத்து முடிச்சுட்டு கோலமும் போட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஷேப்பே ஒழுங்காக தெரியாது. கோலம்லாம் ஓவராலாக போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பியூட்டியே தெரியும். ஸோ இப்போ இந்த ஒரு டிசைனோட கூட நான் விட்டுருவேன். ஆனால் ஏன் விடலை அப்படின்னா, அந்த ஷேப்பை ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு குட்டியான கோலம் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஒரு பெரிய அதான் நான் சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும் போடுறவங்களுக்கு, ஆனால் பார்க்குறவங்களுக்கு வியந்து போகணும். எப்படி இவ்வளோ கஷ்டமான கோலத்தை போட்டிருக்காங்க, யாரா போட்டதுன்ற மாதிரி கஷ்டமான கோலம் மாதிரி இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு ஆர்ச் மாதிரி போடுறேன். ஸோ இதையுமே நான் எப்படி போடுறேன்னு பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு அழகான ஒரு சர்க்கிள் மாதிரி கிடச்சிருக்கு இந்த ஆர்ச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணுன்னா நீங்கள் பார்த்து பொறுமையாக நிதானமாக போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆர்ச் சிம்பிள் கிடைக்கும். சப்போஸ் அது போட தெரிலனா தயவு செஞ்சு விட்டுருங்க. போட்டு நம்ம உள்ளே போட்டிருக்க அந்த டயக்ராமை கெடுத்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.